கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள்னு அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு பரணிக்கு கிருத்திகைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற அன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி பெறும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அது மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்கப் போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானே அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்று 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்குங்க இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, ராசிநாதன் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா. சூரிய பகவானுக்கு அங்கே வலிமை இருக்கா இல்லையங்கிறதெல்லாம் வேற. ஆனால் சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிற போதே தொழில் விஷயங்களில் ஈடுபாடு கூடும். ஒரு நிர்வாக பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க, ஒரு கம்பெனி இருக்கு, அதில் நிர்வாக பொறுப்புல இருக்கீங்க, உங்கள் வலிமை குறைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் சிம்ம நடை போட்டு நடைபெற துவங்குவீர்கள். என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியான வாய்ப்பு வச்சுக்கோங்க. அந்த கம்மியான வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய பெயர் பெறுவீர்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் தொழில் வளர்ச்சியை பெருக்கும். கலைகளின் மீதான ஈடுபாடும் பெருக்கும். இப்ப பாருங்க, லாபத்துல புதன், தன லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியா உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து வருது. 10ஆம் இடத்துல முதல்ல சூரியன் புதன் இருக்கிற போது உங்கள் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அதிகரிக்கும். உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு லாபத்துக்கு அந்த புதன் வந்த பிறகு தன லாபாதிபதிங்கிறதுனால காசு பணம் நல்லா வரும். பேச்சின் மூலமாக பிறரை கவர்வீர்கள். என்ன நினைக்கிறீங்களோ தைரியமா சொல்லுவீங்க. கஸ்டமர் சப்போர்ட், இதனால இல்லாத கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க துவங்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மிகப்பெரிய லாபத்தை தந்துடுவார். பிசினஸ்ல சரியான நேரத்தில் சாப்பிட முடியும் சார். அதுக்கே ஒரு அனுக்கிரகம் வேணும். சுக்கிர பகவானை பாருங்க, அவர் லாபத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே கலைஞர்கள் மிகப்பெரிய ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கலைஞர்களுக்கு வரும். சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு, இயக்குநர்களுக்கு பெரிய வாய்ப்பு. 7ஆம் இடத்துல ராகு வேறே.
அதனுடைய அனுக்கிரகம் வேற சேர்ந்திருக்கு இப்போ. அப்ப திரைப்படத்துறையில பெரிய வெற்றியை நீங்க பெற போறீங்க. திரைப்படத்துறையில பெரிய வெற்றியை நீங்க பெற போறீங்க. நம்ம அவமானப்பட்டுட்டோமோ, நமக்கு கஷ்டம் வந்துருச்சோ அப்படிங்கிற நினைப்புல இப்ப அவமானங்கள் விலகும். இல்லங்க, நம்ம நல்லா தாங்க இருக்கோம். ஒரு எதிரி இருக்காங்க, எதிரிய ஒரு கை பார்த்துடலாம், நாமளா அவங்களான்னு பார்த்துடலாம், அந்த தைரியம் பிறக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சகோதரி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார், உங்கள் மனைவி பக்கபலமாக இருப்பார். என்ன தோல்வி உங்களுக்கு வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், மனைவி பக்கபலமாக இருப்பார். குடும்பத்தை நடத்த முடியல, பணமே இல்லை அப்படி நேரத்தில் கூட மனைவியுடைய ஆலோசனை காப்பாற்றும். வியாபாரத்தில் மனைவியுடைய ஆலோசனை பெரிய வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை தருங்க. பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சி, மன நிறைவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவான் இப்ப 9ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேர் சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. வெளிநாட்டில் வசிக்கிறீங்க வச்சுக்கோங்க, அங்கேயும் சொந்த வீடு வாங்கலாமான்னு இந்த வைகாசி மாசம் நீங்க முயற்சி பண்ண போறீங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தர போகிறார். பொதுமக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். பினான்சியலா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஒண்ணு, நீங்க ஒரு நல்ல அப்பாவா பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சிக்கு நீங்க காரணமா இருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்கு நிறைய பணம் செலவழிக்க போறீங்க. அவங்க திருமணம், அவங்க படிப்பு, இதுக்கெல்லாம் உங்களுடைய அறிவு பயன்பட போகிறது. மிகப்பெரிய வளர்ச்சி வரும். லாபத்துல சுக்கிரன் இருக்காருன்னா சும்மா கிடையாது. அது உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய லாபமாக கலைஞர்களுக்காக போகிற மாதம். 9ல் செவ்வாயும் 11ல் சுக்கிரன் இருக்கும்போது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ராசியில் இருக்கக்கூடிய கேது சில வம்பு வழக்குகளை உங்களை நோக்கி கொண்டு வரலாம். 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிற போது பலர் உங்களை இப்ப உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். பெரிய எதிர்பார்ப்போடு உங்களை கூட சிலர் அணுகலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவார். குறிப்பா இந்த காலகட்டத்தில் வீடுமனை இல்லாதவர்கள் வீடுமனை கிடைக்கும். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் உடல்நலம் சீராகும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் தீரும். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீரும். தொழில் வளம் பெருகும். கடன் குறையும். எவ்வளவு நல்லது நடக்குது. அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் நன்மைகள் பெருகணும். இந்த வைகாசி மாசத்துல யாரை கும்பிடணும்? முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். சிக்கல், முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அந்த சண்முகனை, அந்த சுந்தரனை வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சாமியை நீங்க கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போதே ரிஷப ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்ப அந்த சூரிய பகவானுக்கே அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்ப முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியா இதுல உங்க ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சார், எனக்கு முழுமையா என்னுடைய ஜாதகத்தை பத்தி தெரியணும், என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிந்து கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா, இங்க நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். அதே போல நேர சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்ட்